ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு கார் கை தமிழன். இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காரோட சைட் ஸ்டெப் இல்லைன்னா ஸ்கஃப் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க, சைட் சீல்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா எல்இடியோட நம்ம இன்றைக்கி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து பேக் லைட் எல்இடி இருக்குது, உள்ளுக்கு வந்து எல்இடி லைட் எரியும். ஸோ அது பேக்கேஜில் என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 சைட் ஸ்டெப், முன்னுக்கு பின்னாலையும் லெஃப்ட் அண்ட் ரைட். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயரிங் செட் கிடைக்கும். ஒயரிங் செட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கம்ஸ் வித் கனெக்டர்ஸ். ஸோ நீங்கள் ஒயர் இது வெட்டி ஜாயின் பண்ண தேவையில்லை. ஸோ எல்லாமே வந்து கனெக்டரோடு வரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண வேண்டியதான். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூஸ் ஹோல்டர் அண்ட் அதுவும் வந்து கனெக்டரோடு வரும். அண்ட் இந்த இடத்த தான் வந்து நீங்கள் சரியான இடத்துல கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கதவு திறந்தால் உங்கள் சைட் சைடில் லைட் எரியும். சரிங்களா? ஸோ இந்த ஒயரிங் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே யூஎஸ், இதுதான் வந்து நம்ம ஆக்சுவல் ஒயரிங் டயக்ராம். சரிங்களா? ஸோ இந்த பட்டு பார்த்திங்கன்னா இது வந்து லெஃப்ட்டு ஃப்ரண்ட். ஸோ அந்த கதவுலேருந்து என்ன பண்ணோம், அப்படியே வந்து லெஃப்ட்டு ரியர் கதவில் கனெக்ட் பண்ணோம். ஸோ அந்த ஒயர் வந்து கனெக்டரோட கனெக்ட் பண்ணி அப்படி இங்கே வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய ஒயர் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பின்னால் உள்ள கதவுலேருந்து டிரைவர் சைடு பின்னால் உள்ள கதவுக்கு க்ராஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒயர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒயரை எப்படி நீங்கள் க்ராஸ் பண்ணுவீங்கன்னாக்கா பின்னால் சீட்டை கீழே உள்ள காப்பேட் இருக்கு இல்லையா, அது தூக்கிட்டு அதை அடியில் விட்டு இந்த பட்டு க்ராஸ் பண்ணணும். ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரைட் ரியர் பின்னால் உள்ள கதவு. தென் அங்கே ஒரு கனெக்டர் பூட்டி நேராக என்ன பண்ணும், முன்னுக்கு டிரைவர் சைடு. சரிங்களா? டிரைவர் சைடில் ஒரு கனெக்டர் அந்த ஸ்கஃப் பிளேட்டில் போட்டுவீங்க. அப்புறம் அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஃபியூஸ் ஹோல்டருக்கு போவோம். ஸோ இதுதான் உங்களோட ஃபியூஸ் ஹோல்டர். இங்கே தான் வந்து நீங்கள் உங்களுடைய ரூம் லேம்பில் வந்து அந்த ஒயரில் வந்து டேப் பண்ணணும். இன்னொரு இன்சுலேஷன் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது ஒயரிங் பூட்டுறது முன்னுக்கு எந்த கவர்லாம் கழட்டுறது முன்னுக்கு முதல்ல ஏபியில் கழட்டி நீங்கள் அந்த ஒயரை வந்து பார்க்குறோம். அதாவது உங்கள் ரூம் லேம்ப் ஒயர் வந்து எந்த பக்கத்து போகுது. சில காரில் பார்த்தீங்கன்னா டிரைவர் சைடு உள்ள ஏபியில் வந்து அந்த ஒயர் மேலே போவோம் ரூம் லைட்டுக்கு. சில காரில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் சைடு முன்னுக்குள்ளே ஏபியில் போவோம் அந்த ஒயரு. ஸோ இதே டிரைவர் சைடு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி போடலாம். சரிங்களா? ஏன்னா இது வந்து ஆல்ரெடி ரைட் ஹேண்ட் சைடு இந்த வந்துருச்சு இந்த ஃபியூஸ் ஒயரு. சரிங்களா? இதே வந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்துச்சுன்னா, பேசஞ்சர் சைடு இருந்துச்சுன்னா அந்த ஒயரு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஒயரை இங்கே வந்து அப்படியே மாற்றி போட வேண்டியதான். ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து இப்படியே வந்து அப்புறம் போய் முன்னுக்கு ஃபியூஸ் ஒயரு. ஸோ இந்த ஒயரை வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்க வேண்டியதான் உங்கள் காரோட அந்த ரூம் லேம்ப் ஒயரிங்கை பார்த்து. ஓகே வேஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கவர்லாம் கழட்டணும், அப்படியே இந்த கவரும் கழட்டணும். ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் லூஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வெளியாக்க வேணாம். ஒயரை அந்த கவரை கழட்டி நீங்கள் எடுக்க வேணாம். ஜஸ்ட் இதை கேபிள் உள்ளுக்கு விட்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு கேப் கிடச்சா போதும், நீங்கள் கேபிள் விட்டுறலாம். அப்படியே வந்து பின்னால் கதவு பார்த்தீங்கன்னா பின்னால் கதவு அதே மாதிரி தான். இங்கே வந்து இந்த கவரை வந்து கழட்டி ஆகணும். கழட்டி ஏன்னா இங்கே வந்து ஒயர் வெளியாக்கணும் இல்லையா, ஸோ இதை கழட்டணும். அதுக்கப்புறம் இது கீழே தான் வந்து ஒயர் போவோம். ஓகே வேஸ், இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கவர்லாம் கழட்டிட்டேன், சைட் கவர்லாம் கழட்டிட்டேன். இதையும் வந்து லூஸ் பண்ணி விட்டேன். ஸோ அந்த பக்கத்து உள்ள ஒயர் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒயர் வந்து சீட்டுகளில் கொண்டு வரணும். சீட்டுகளில் எப்படின்னாக்கா இந்த சீட் இருக்கு இல்லையா, அந்த கவர் இங்கே ஒரு கவர் இருக்கும். இந்த கவரை கழட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் பின்னால் வந்து இடம் இருக்கும். இந்த சீட் லைட்டாக தூக்குனிங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கேப் உள்ளுக்கு அழகாக அந்த ஒயரை டக் பண்ணி நீங்கள் கொண்டு வரணும். இரும்பில் எங்கேயும் படக்கூடாது. பட்டுச்சுன்னா அந்த ஒயர் வந்து ஷார்ட் ஆகுது வாய்ப்பு இருக்குது. அதனால் அழகாக டக் பண்ணி கொண்டு வந்து மறுபடியும் அப்படியே ஓரமாகவே கொண்டு போக வேண்டியதான். ஸோ அது வெளியே வர இந்த ஸ்கஃப் பிளேட் வெளியே வர இடத்துல மட்டும் நீங்கள் அந்த கனெக்டரை வச்சுட்டு அந்த ஒயரை வந்து நீங்கள் துருசாக ரன் பண்ண வேண்டியதான். அப்படியே மின்னுக்கு வர வேண்டாம். மின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் அப்படியே இதில் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படின்னா இது இப்போ இந்த காருக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் இருக்கு இல்லையா, அந்த கிளிப்லேயே அழகாக நீங்கள் கொண்டு போயிடலாம் ஒயரை விட்டு. ஸோ இங்கே ஒரு ஸ்கஃப் பிளேட்டு போட்டுவீங்க. ஸோ முன்னுக்கு இப்படி போட்டுட்டு இந்த ஒயரை என்ன பண்ணுவீங்க, அழகாக உள்ளுக்கு வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு டக் பண்ணிவிட்டு மேலே அப்படியே கொண்டு போக வேண்டியதான். மேலே கொண்டு போய் எங்கே கொண்டு போவோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஏ பில்லர் இருக்குது. இந்த ஏ பில்லரில் தான் வந்து இந்த ரூம் லைட்டோட ஒயரிங் போவோம். அப்படியே வந்து இப்படி போவோம். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் எப்படி டேப் பண்ண வேண்டியதான். எதை டேப் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய இந்த ஃபியூஸோட இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒயரை தான் நெகட்டிவ் டு நெகட்டிவ், பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் நீங்கள் டேப் பண்ணி விட்டீங்க அப்படின்னாக்கா கதவு திறக்கும் போதெல்லாம் வந்து உங்களுடைய இந்த சைட் சைடில் லைட் எரியும். சைட் ஸ்டெப்பில் வந்து அழகாக லைட் எரியும். அங்கே மேலே ரூம் லைட் அடைஞ்சோடனே கீழே அடைச்சிக்கும். ஸோ அது ஃபாலோ பண்ணும் அதே மாதிரி.
ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. ஒரு கஷ்டமான வேலை என்னென்னா இந்த ஏ பில்லர் ஒயரை கண்டுபிடிக்கிறது தான். சரிங்களா? ஸோ அது வந்து நீங்கள் டெஸ்ட் லேம்ப் வச்சு அழகாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே வியூவர்ஸ், அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் பாருங்கள் அந்த ஒயர் கனெக்டை இங்கே வச்சாச்சு, கொண்டு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் சுத்தம் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒட்ட போகிறீங்க. அந்த 3M டேப் டபுள் டேப் ஆச்சு. ஸோ சமயத்தில் வந்து இந்த இடம் வந்து ரொம்ப அழுக்காக டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா, இல்லை ஆயிலி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, இந்த வெக்ஸ்லாம் பூசுவாங்க சமயத்தில், அது இருந்துச்சுன்னா சரியாக ஒட்டாது. ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து ஃபோம் பாய்ச்சி முதல்ல தொடச்சிடுவோம். ஸோ இந்த ஃபோம் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம், சோப்பி வாட்டர் கூட பாய்க்கலாம். சோப் வாட்டர் இல்லைனாக்க இந்த டிஷ் வாஷிங் லிக்விட் இருக்கு இல்லையா, அது பாய்ச்சிங்கன்னா இன்னும் பெட்டர். ஸோ அது போட்டு நீங்கள் தொடச்சி இந்த இடத்த சுத்தமாக்கிடணும். ஓகே, அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சைட் ஸ்டெப் நீங்கள் பூட்டுறது முன்னுக்கு, ஏன்னா இந்த கவரை தாண்டி தான் அதை பூட்டணும். இந்த கவரை முதல்ல நீங்கள் வச்சு கரெக்டாக பார்த்துக்கணும், எந்த பட்டு நம்ம பூட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இந்த கவர் எவ்வளோ தூரம் வருது அதை கரெக்டாக அளந்துக்குங்க. ஸோ அந்த கவருக்கு வெளியே தான் நம்ம ஓரத்தில் பூட்டணும். ஸோ நம்ம என்ன பண்ண சொல்ல சமயத்தில் வந்து ஓவர் அவுட்னா அந்த கவர் பூட்ட முடியாது, இந்த கவரில் போய் இடிச்சிட்டு நிற்கும். ஸோ நீங்கள் அதையும் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி அழகாக விட்டுணும். ஓகே வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் வந்து டியூபான் கனெக்டர். ஸோ இந்த கேபிளை வந்து நீங்கள் இந்த டியூபான் கனெக்டர் பற்றி டெர்மினேட் பண்ணிக்கணும். ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஏபியில் வந்து சாக்கெட் இருக்குது. ஓகே, இந்த சாக்கெட்டை வந்து உங்களோட ரூம் லைட்டுக்கு போகுது. இப்போ இந்த ஒயர் தான் நம்ம டேப் பண்ண போகிறோம். இது ஏற்கனவே பாருங்கள், நான் ஃபுட்வேர் லைட் செஞ்சேன். ஸோ பாசிட்டிவ் வந்து இதில் ஏற்கனவே டியூபான் கனெக்டர் பச்சு இதில் சொருவி இருக்கேன். ஸோ நீங்கள் சொருவினீங்கன்னா, நீங்கள் சொருவி இப்படி பாய்ச்சிங்கன்னா கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒயர்லாம் வெட்ட தேவையில்லை. உங்கள் ஒரிஜினல் ஒயர் வந்து நீங்கள் வெட்ட தேவையில்லை. சரிங்களா? பார்க்குறதுக்கும் வந்து பார்க்க நல்லா செக்யூராக இருக்கும் இந்த கனெக்ஷன். நீங்கள் ஒயர்லாம் வெட்டுனீங்கன்னா திடீர்னு இந்த ஒயர் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னாக்க மறுபடியும் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி சாக்கெட்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் டியூபான் கனெக்டர் வச்சு பின்னால் சொருவி விட்டுறலாம். ஓகே, அதுக்கு தான் வந்து டியூபான் பாய்க்கிறோம். ஸோ அது ரொம்ப சேஃபாக செக்யூராகவும் இருக்கும். நாளைக்கு கழட்டுறதா இருந்தால் கூட ஈஸியாக நீங்கள் கழட்டி எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ உங்கள் ஒயரை வந்து டேமேஜ் பண்ணாது. ஒரிஜினல் காரியோட ஒயரிங் வந்து டேமேஜ் பண்ணாது. ஓகே வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டியூபான் கனெக்டர் பாய்ச்சி ஓகே இந்த சாக்கெட்டில் நம்ம சொருவிட்டோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் டு நெகட்டிவ் அழகாக அப்படி செக்யூராக சொருவிடுங்க. அப்புறம் வந்து ஒரு கேபிள் டைப் போட்டு அழகாக கட்டிட்டிங்கன்னா அந்த ஒயர் வந்து செக்யூர் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்மளோட சைட் ஸ்டெப் வந்து எப்படி இருக்குன்னு. ஓகே, பார்த்தீங்களா சைட் ஸ்டெப். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நைட் வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபுல்லாக நம்ம இன்சுலேஷன் முடிச்சிட்டோம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா ஓகே ஆக்சுவலி ஒரு ப்ளூ கலர் பார்க்கறதுக்கு வந்து நல்லா எலிகெண்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பின்னாலையும் ஓகே. ரைட், இங்கே எந்த கதவு திறந்தாலும் 4 லைட்டே எரியும். ஏன்னா நம்ம வந்து நேராக ரூம் லைட்டில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ எந்த கதவு திறந்தாலும் 4 பக்கட்டும் இந்த எல்இடி எரியும். கடைசியாக வந்து முன்னுக்கு. ஓகே, ஸோ இது ஒரு சிம்பிள் DIY. இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம்லாம் வந்து நம்ம காரில் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா காருக்கு வந்து கொஞ்சம் எலிகண்ட், ஓகே, கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும் காரு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கார் பாய்க்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே, அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுலேருந்து உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் கார் கை தமிழன். நன்றி.